ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்கள் யாவருக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்மை வாழ வைத்த தெய்வம், ஜீவனை கொடுத்தவர், எல்லா விக்கினங்களுக்கும் தப்புவித்தவர், நம்முடைய கால்கள் இடரும் பொழுதெல்லாம் நம்மை தப்புவித்து காத்தவர், அந்த நல்ல ஆண்டவருக்கு தலைக்கு மேலே கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? வாழ வைத்தவர், ஜீவனை கொடுத்தவர், தப்புவித்தவர், காப்பாற்றினவர், தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவாய் சந்தித்தவர், நமக்கும் ஜீவனை கொடுத்து இந்த காலை வேளையில் அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து ஆராதிக்க செய்தார். ஆமென். அவர் நல்லவர் தானே. அவருக்கு ஈடு இணை அவர் மாத்திரமே. அவருக்கு சமமானவர் ஒருவரும் இல்லை. அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த காலை வேளையில் அவருடைய பாதத்தை அண்டிக் கொள்ளும்படியாய் வந்த நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. இந்த காலை வேளையில் உங்கள் மத்தியில் நிற்க ஆண்டவர் எனக்கும் கிருபை பாராட்டினார். என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான போதகரை அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினால நன்றிகளையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் முதல் 4 வசனத்தை வாசிப்போம். அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லாத போது இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றும் இல்லாதிருக்கிறார்கள். இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியிலே சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள் இந்த வனாந்தரத்திலே ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்க கூடும் என்றார்கள். 7-8 வாஸ்திரம். சில சிறு மீன்களும் அவரிடத்தில் இருந்தது. அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். அப்படியே கண்களை மூடி நம்முடைய வலது கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி அந்த சர்வலோகத்தின் இரட்சகரை நோக்கி பார்ப்போம். எல்லாருமாய் கண்களை மூடி வலது கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி, பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, எங்கள் அன்பு எஜமானனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட உயிர் தெழுந்த நல்ல காலை வேளையில் உம்மை ஆராதிக்க, உங்கள் துதிக்க, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த எஜமானனே எங்களை கொண்டு வந்து வைத்த முடிய மாட்சிமை பொருந்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களையும் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் அனைத்தையும் உங்கள் பாதத்தில் படைக்கிறோம். நீர் எங்களோடு இடைப்படுங்கப்பா. நீர் ஒருவனையும் ஒருபோதும் வெறுமனை அனுப்பாத ஆண்டவர். ஆண்டவரே, உம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளாத தெய்வ சுவாமி. இந்த காலை வேளையில் உங்களை பார்க்க, உங்கள் சத்தத்தை கேட்க உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம்ப்பா. எங்கள் கூட பேசுங்க ஆண்டவரே. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் அனைத்தையும் உங்கள் பாதத்தில் படைக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் பிரசன்னராக இருக்கிற நம்முடைய மாட்சிமை பொருந்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த காலை வேளையில் அன்பான போதகர் அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினால் என்னுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாரும் அறிந்த சம்பவம் தான். நிறைய நேரத்தில் இந்த பிரசங்கத்தை கேட்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியாத பிரசங்கத்தை நானும் பண்ண போகிறது கிடையாது. ஆமென், ஆமென். ஆமாம், நீங்கள் தனிப்பட்ட நேரத்தில் தேவனோடு சஞ்சரிக்கும் போது, அது வேதாகமத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் உங்களோடு பேசியிருப்பார். உங்களுக்கு தெரியாததை நானும் பேச போகிறது கிடையாது. பிரசங்கியார்களாகி எங்களுடைய தலையெழுத்து சாகிற வரைக்கும் இந்த பைபிள் தான். என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? அல்லேலூயா. ஆமாம், உங்களுக்கு கடைசி வரைக்கும் எங்கள் பிரசங்கம்தான். இது பரலோகம் போட்ட முடிச்சு. அல்லேலூயா. இதை யாராலையும் மாற்ற முடியாது. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமாம், அதனால் கொஞ்சம் சிரித்த மாதிரி உட்காருங்க. மார்னிங் சர்வீஸ் வேறவா, அதனால் கண்ணை மூடிட்டுலாம் யாரும் பிரசங்கம் கேட்க வேண்டாம். நல்லா சிரித்த மாதிரி உட்காருங்க. நானும் கரெக்டான நேரத்தில் முடிச்சிடுறேன். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமாம், ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்கள், இயேசு 3 நாள் கூட்டம் நடத்துகிறார். 3 நாள் கூட்டம் நடத்திட்டு திரளான ஜனங்கள், வெகு தூரத்திலிருந்து எல்லாரும் வந்திருக்கிறாங்க.
நம்மள மாதிரி ஒரு நல்ல விசாலமான இடத்துல கர்த்தர் கொண்டு போகல, வனாந்தரமான ஒரு இடத்திற்கு கொண்டு போனா. இந்த விதமான சாத்தியக்கூறும் இல்லாத இடம் பாருங்க. எந்த விதத்திலையும் நம்முடைய தேவைகள் பரிபூர்ணமாய் சந்திக்கப்படாத இடம். அப்பேற்பட்ட வனாந்தரத்தில் 3 நாட்கள் ஆண்டவர் கூட்டம் நடத்தி முடிக்கிறார். அந்த 3 நாட்கள் கூட்டம் நடத்தி முடிச்ச உடனே ஆண்டவர் சொல்றார், இவர்கள் 3 நாட்களாக என்னிடத்தில் தங்கி இருக்கிறார்கள். சிலர் வெகு தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால் இவர்களை அப்படியே வெறுமனே பட்டினியாய் சோர்ந்து போன நிலைமையில, விடாய்த்து போன நிலைமையில நான் இப்படியே இவர்களை அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. அதனால என்னிடத்தில் வந்த எல்லாரையும் நான் ஏதோ ஒரு விதத்தில் ஆசீர்வதித்து கனப்படுத்தி அனுப்ப விரும்புகிறேன் அப்படின்னு சீஷர்கள் கிட்ட ஆண்டவர் சொன்ன உடனே சீஷர்கள் எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்றாங்க, ஆண்டவரே இந்த இடம் வனாந்தரமான இடம், இந்த இடத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால பொழுது போறதுக்குள்ள சீக்கிரமா இவங்களை அனுப்பிட்டா இருட்டுவதற்குள்ளாக இவங்க எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றார், இல்ல நான் வெறுமனை அனுப்புவதற்காக இவர்களை அழைக்கவில்லை, நான் ஏதாகிலும் இவர்களுக்கு தரப்போகிறேன் என்று ஆண்டவர் சொல்ல ஆரம்பித்தார். ஆமென். ஆமா, இன்னைக்கு நான் பேச போற வார்த்தையினுடைய தலைப்பு இதுதான், நமக்காக பரிதபிக்கக்கூடிய கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க பாப்போம், நமக்காக பரிதபிக்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். நல்ல சத்தமா சொல்லுவோமே, நமக்காக பரிதபிக்கக்கூடிய, நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தேவன் ஒருவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கிட்டத்தட்ட 4000 புருஷர்மார்கள் கூடியிருந்தார்களாம், மனைவிமார்கள் கூடியிருப்பாங்க, பிள்ளைகள் கூடியிருப்பாங்க, நிறைய பேர் வந்திருப்பாங்க. அத்தனை பேர் 3 நாள் ஆண்டவரோடு தங்கியிருக்கிறான். தங்கியிருக்கிற இடம் வனாந்தரமான இடம். கூட்டம் எல்லாம் முடிஞ்ச உடனே ஆண்டவர் சொல்றார், நான் இவர்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்களை இப்படியே அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. இந்த நல்ல காலை வேளையில 4வது மாசத்துல ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கவனிங்க பார்ப்போம், எப்போ ஆண்டவரிடத்துல நாம போனாலும் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணாலும், 10 நிமிஷம் ஜெபம் பண்ணாலும், அரை மணி நேரம் ஜெபம் பண்ணாலும், 5 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும், ஒரு பொழுதும் ஆண்டவர் நம்மை வெறுமனே அனுப்பாத ஆண்டவர். ஆமென். ஒருத்த ஆண்டவர் கிட்ட போய் நான் வெறுமனே ஏமாற்றப்பட்டு வந்தேன்னு ஒருவரும் சொல்ல முடியாது. ஆண்டவர் ஒருவரையும் ஒருபோதும் வெறுமனே அனுப்பாத ஆண்டவர். அப்பேற்பட்ட ஆண்டவர் நமக்காக பரிதபிக்கக்கூடியவராய் இருக்கிறார். சில வேளைகளில் பாருங்க, நம்முடைய புருஷன் நம்மை புரிஞ்சுக்க மாட்டான், மனைவி புரிஞ்சுக்க மாட்டாங்க, பிள்ளைங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, அப்பா அம்மா புரிஞ்சுக்க மாட்டாங்க, நம்முடைய முதலாளி புரிஞ்சுக்க மாட்டாங்க, நம்ம நம்பக்கூடிய ஆட்கள் நம்மை புரிந்து கொள்ள மாட்டாங்க. நிறைய நேரத்தில் நம்முடைய வேதனைகள், நம்முடைய நெருக்கங்கள், போராட்டங்கள், நம்ம கடந்து போகிற பாதைகள், மன உளைச்சல்கள், நமக்கு எதிராக ஏறிட்டு வந்த பிரச்சனைகளை குறித்து அடுத்தவங்களுக்கு புரியாது. ஆனா ஆண்டவர் மட்டும்தான் நம்முடைய உணர்வுகளை புரிந்தவர். நம்முடைய உணர்வுகள் யாருக்குமே தெரியாதியா? நான் அழுகிற அழுகை, நான் போராடுகிற போராட்டம், தூக்கம் இல்லாமல் தவிக்கிற தவிப்பு, எனக்கு இருக்கிற பலவீனங்கள், ஏதாவது ஒரு என் மனைவி கிட்ட, என் பிள்ளைங்க கிட்ட, குடும்பத்தார்கிட்ட சொல்லிட்டா அவங்க பயப்படுவாங்களே அப்படின்னு ஒரு கலக்கத்தோடு இருப்பேன். நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள இந்த உலகத்தில் ஒருவராலும் முடியாது. என்னத்தான் நேசிக்கிற மனைவியானாலும், நேசிக்கிற புருஷனானாலும், பிள்ளைகளானாலும் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் நம்முடைய உணர்வுகளை புரிந்த ஒரு கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, பாருங்க, சில நேரத்தில் நம்முடைய பலவீனங்களை பார்த்து, நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து, நம்முடைய பற்றாக்குறைகளை பார்த்து மனுஷன் பரிதாபப்பட்டு நமக்கு ஒரு 10 ரூபாய் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100 ரூபாய் தரானா, நாளைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைக்கும்போது அவன் 10,000 முறை சொல்லுவான், நான் அவனுக்கு 10 ரூபாய் தந்தேன், அதனால தான் அவன் உயர்ந்திருக்கிறான், அவன் கஷ்டப்படும் போது நான் தான் ஃபீஸ் கட்டினேன், அவன் நெருக்கப்படும் போது நான் தான் அவனுக்கு உதவி செஞ்சேன், நான் தான் அவனுக்கு வாடகை கட்டினேன், நான் தான் அவனை கொண்டு வந்து இந்த காலேஜில் சேர்த்தேன், ஸ்கூலில் சேர்த்தேன், வாழ்நாள் முழுக்க சாகிற வரைக்கும் சொல்லுவான். ஆமா தானே? ஆமாவா இல்லையா? ஆமா, எல்லா இடத்துலையும் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஆனா ஆண்டவர் எப்படி தெரியுமா? எத்தனை கோடி தந்தாலும் நான் தந்தேன்னு சொல்லவே மாட்டார். நம்ம வாயாலேயே அறிக்கை பண்ண வைப்பார். மனுஷன் 10 ரூபாய் கொடுத்துட்டு 10,000 முறை பேசுவான். மனுஷனுடைய பரிதாபங்கள் சில வேளைகளில் நம்மை அவமானப்படுத்திடும், சில வேளைகளில் தேவனுக்குரிய மகிமையை திருட ஆரம்பிக்கும், சில வேளைகளில் நம்மை கீழ்த்தரமானவர்கள் என்பதை அப்படியே முத்திர குத்திர மாதிரி அசிங்கப்படுத்தி நம்மை உதாசீனப்படுத்திடுவான். ஆனால் தெய்வம் நமக்காக பரிதாபப்பட்டா நம்ம இடத்துல எந்த காரியத்தை எதிர்பார்க்காதபடி, எந்த பிரதிபலனை எதிர்பார்க்காதபடி நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோமோ அதே நிலைமையில் அவர் இறங்கி வந்து நமக்கு கொடுக்க வேண்டியதை
கொடுத்து நம்மை கனப்படுத்த வேண்டியதை கனப்படுத்தி நம்முடைய சத்துருக்களுக்கு மத்தியில், அற்பமா எண்ணின ஜனங்களுக்கு மத்தியில், உதாசீனப்படுத்தினவர்களுக்கு மத்தியில் நம்முடைய தலையை கர்த்தர் உயர்த்துவதற்கு போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. மனிதனுடைய பரிதாபங்களை நம்புவதை விட, மனிதனிடத்தில் கரை நீட்டி பெற்றுக்கொள்வதை விட ஆண்டவரிடத்தில் காத்திருப்பது சால சிறந்தது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து உயர எழும்புவார்களா. ஓடினாலும் விலைப்படையா, நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆண்டவருக்கு காத்திருக்கிற பட்சத்தில் அவர் தரக்கூடிய பலன், அவர் தரக்கூடிய ஆசீர்வாதம், அவர் நம்மை உயர்த்தக்கூடிய உயர்வு, நம்மை குறித்து வைத்திருக்கிற தேவ திட்டங்களும் நோக்கங்களும் ஒருபோதும் கீழ்த்தரமா இருக்கா, மட்டகரமா இருக்கா, மனிதன் செய்கிறது போல இருக்கா. அது எல்லா விதத்திலையும் மேன்மைக்குரியதாய் உயர்ந்த மேலான ஸ்தானங்களுக்கு நேராக நம்மை கொண்டு போய் நிற்க பண்ணக்கூடியதா இருக்கும். ஆமென் அல்லேலூயா. ஒருவேளை இந்த காலை வேளையில யார் மறந்தாலும், யார் கைவிட்டாலும், எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நமக்காக பரிதபிக்கக்கூடிய கர்த்தர் வரப்போகிறார். அந்த வருஷத்தை தொடங்கி இந்த 4வது மாசம் 21ஆம் தேதி வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுவார், இந்த 4 மாதங்களாக என் பையன் என்னை நம்பி இருக்கிறான், என் மகன் என்னை நம்பி இருக்கிறான், என் பிள்ளைங்க என்னை நம்பி இருக்கிறாங்க. இவர்களை வெறுமனே நான் அனுப்ப மாட்டேன். இவருடைய தேவைகளை நான் சந்திப்பேன், இவருடைய குறைவுகளை நான் நிறைவாக்குவேன், இவர்கள் எதிர்பார்த்த காரியத்தை நான் கைக்குடி வர பண்ணுவேன். நான் வெறுமனே அனுப்ப மாட்டேன். ராப்பகலாய் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறார்கள், ராப்பகலாய் என்னை தேடி வருகிறார்கள், அத்தனை நெருக்கத்தில் என்னை அண்டிக் கொண்டிருக்கிறார்கள். நான் இவர்களை இப்படியே அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒருவேளை பெரிய தேவைகளோடு இருக்கலாம், எதிர்பார்ப்போடு இருக்கலாம், பிள்ளைகளை குறித்த கலக்கத்தோடு இருக்கலாம். காலேஜில் எப்படி சேர்க்க போறேன், ஸ்கூல்ல எப்படி ஃபீஸ் கட்ட போறேன், எப்படி பிள்ளைகளுக்கு இடம் கிடைக்கும், எப்படி வாடகை கட்ட போறேன், எப்படி என் காரியம் கைக்கூடி வரும். பயப்படாதீங்க, நமக்காக பரிதபிக்கக்கூடிய கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் வரப்போகிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்து யாரு முன்னாடியும் எந்த நிலைமையிலையும் நம்மை தலை குனிந்து போக விடாதபடி நம்முடைய தலையை நிமிர பண்ண கர்த்தர் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். ஆமா பாருங்க, எல்லாரும் இருந்த இடம் வனாந்தரமா. இந்த வனாந்தரத்தில் போனீங்கன்னா நேராவே நடக்க முடியாது. நீங்க பீச்சுக்கு போனீங்கன்னா, பீச்சுக்கு போயிருப்பீங்களே, ஆமாம், கடல் 500 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் உங்களுக்கு தெரியவே தெரியாது. அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், நம்ம எல்லாரும் பீச்சுக்கு போயிருக்கோமா இல்லையா? அப்படி இப்படி தலையாட்டினா தான், இல்லைன்னா காலையில் வேறவா அசால்ட்டாக தூங்குவோம். நிஜமாவே நான் சொல்கிறேன். அல்லேலூயா. உங்கள் இடத்துல நான் இருந்தாலும் அதான் பிரச்சனை. இன்வால்வ் ஆகணும். ஆராதனையில், பிரசங்கத்தில், ஜபத்தில், ஊழியத்தில் தேவ பிரசன்னத்தோடு இன்வால்வ் ஆகிட்டோம்னா தூக்கம் வராது. இன்வால்வ் ஆகலைன்னா எல்லா தூக்கமும் வரும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, இன்வால்வ் ஆகணும். ஆமென் சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க பாப்போம். இன்வால்வ் ஆகணுமா? ஆமென். அல்லேலூயா. ஆமா, இந்த பீச்சுக்கு போனீங்கன்னா கடற்கரையில் போய் நின்றுட்டு நடந்து நம்ம நினைப்போம் நேராக நம்ம போகிறோம். ஒரு 50 அடி தூரம் நடந்துட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம கோணையாக தான் போயிருப்போம். இந்த பீச் இருக்குது பார்த்தீங்களா, சமவெளி இருக்குது பார்த்தீங்களா, வனாந்திரம் இருக்குது பார்த்தீங்களா, ஒருபோதும் நம்ம நேராகவே நடத்தாது. நீங்கள் வேணால் பீச்சுக்கு போய் பாருங்களேன், கூட்டெல்லாம் முடிச்சுட்டு போய் பார்க்கணும். ஆமே அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் பீச்சுக்கு போய் பாருங்க, இந்த வனாந்தரமான இடம் ஒருபோதும், சமவெளியாக இருக்கிற மணற்பரப்பாக இருக்கிற இடங்கள் ஒருபோதும் நம்மை நேராகவே நடத்தாது. நம்மை ஒருபோதும் நேராக நடத்தாது. நம்ம எவ்வளோ தூரம் நடந்து போய் திரும்பி பார்த்தாலும் கோணலாக தான் போயிருப்போம். அவங்க போட்டிருக்கிற ரோட்டில் நடந்து போனால் நேராக தான் போவோம். அல்லேலூயா. ஆமாம், நாமளா வனாந்திரத்தில், பீச்சில் எந்த இடத்துல போய் நின்று நீங்கள் ஒரு 50 மீட்டர் நடந்து போயிட்டு திரும்பி பாருங்க, நேராகவே நடந்திருக்க மாட்டோம். வனாந்திரம் நம்முடைய வாழ்க்கையை சீரான இடத்துக்கு கொண்டு போகாது. 2வது, வனாந்திரம் நம்முடைய தேவைகளை சந்திக்காது, நம்முடைய ஜீவனை பறிக்கும். பாருங்க, நமக்கு ஜீவனை, தாகத்தை உண்டாக்கும், உயிரை பறிக்கும், நமக்கு பலவீனத்தை கொண்டு வரும், நெருக்கத்தை கொண்டு வரும். எந்த விதத்திலையும் வனாந்திரம் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கா? வெயிலினுடைய உஷ்ணம் நம்முடைய வாழ்க்கையை அப்படியே கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கும். சாப்பிட வழி இருக்கா? தண்ணிக்கு வழி இருக்கா? நேரா வழி நடத்த முடியாது, நல்ல சாப்பாடு கிடைக்காது, நம்முடைய ஜீவனை அபகரிக்கக்கூடியது, நம்முடைய ஜீவனை பறிக்கக்கூடியது, நமக்கு எந்த ஹோப்புமே நம்பிக்கையுமே இல்லாத ஒரு சூழ்நிலையை உண்டாக்கக்கூடியது தான் வனாந்திரம். அல்லேலூயா. ஒரு நல்ல நிழல்ல போய் தங்க முடியாது. கள்ளி செடிகளும் மரமும் முள்ளு மரமும் தான் வளர்ந்துருக்கும். தண்ணி ஊத்தாம எதெல்லாம் வளருமோ அது எல்லாம் வனாந்தரத்தில் வளரும். நிழல் தரக்கூடியவைகள் ஒன்றுமே வனாந்தரத்தில் இருக்கா? பாருங்க, முள்ளு, வேதனை, அப்படியே போய் நிழல்ல உட்கார்ந்தால் அந்த நிழல் நமக்கு ஒருபோது ஆசீர்வாதமா இருக்கா? அதுதான் வனாந்தரம். நேரா நடத்தா, ஜீவனை தரா, தாகத்தை தீர்க்கா, எதிர்பார்த்த காரியத்தை கைக்கூடி வரா. ஒரு 10 நிமிஷம் டயர்ட் ஆயிட்டுமே போய் உட்காருவோம்னா நமக்கு ஒரு நல்ல ஆறுதலையோ நிழல் தரக்கூடிய இடமோ வனாந்தரத்தில் இருக்கா? ஆண்டவர் அப்பேற்பட்ட வனாந்தரத்தில் கொண்டு
போய் பாருங்க, 4000 புருஷர்மார்கள், சகோதரிமார்கள், பிள்ளைகள் அத்தனை பேரை நிக்க வச்சுட்டு ஆண்டவர் சொல்றா, இவங்க 3 நாளா என்ன நம்பி தான் இந்த இடத்துல வந்திருக்காங்க, அதனால இவர்களை நான் வெறுமனே அனுப்ப மாட்டேன். ஆமென். எத்தனை வனாந்தரமா இருந்தாலும் வரப்போகிற நாட்களில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடினாலே நம்முடைய பாதைகளை கர்த்தர் செவ்வையாய் மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நம்முடைய பாதைகளை கர்த்தர் செவ்வையாய் மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை கூட சில நேரத்தில் வனாந்தரமா மாறிடும். ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா, ஆண்டவர் பதில் தராரா இல்லையா, நாம ஒழுங்கா தான் நடக்கிறோமா, நேரா தான் போறோமா, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறதா, இந்த வனாந்தரமான நிலைமை நம்முடைய வாழ்க்கை அப்படியே கசப்பா மாற்றும் போது நம்மை அறியாமலே நம்முடைய இருதயத்தின் ஆழத்துல ஒரு பெரிய கூக்குரல் வரும். நம்மை சூழ நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாருமே இருந்தோம் ஒரு பயமும் ஒரு கலக்கமும் ஒரு திகிலும் வந்து நம்முடைய தேவை சந்திக்கப்படாதபடி, நம்முடைய குறைவுகள் நிறைவாகாதபடி, நம்ம எதிர்பார்த்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில கைக்கூடி வராதபடி, நாம அடைய வேண்டிய லக்கை அல்லது அடைய வேண்டிய இடத்தை போய் சேரக்கூடாதபடி எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்தம்பித்து போறோம். பேர்பட்ட நேரம் வரும்பொழுது நம்மை அறியாமலே ஒரு கதறுதலின் சத்தம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வர ஆரம்பிக்கும். யோபு ஆண்டவரை நேசித்தார். பைபிள் ஒரு சிலரை மட்டும்தான் இப்படி சொல்லுது, உத்தமன், சன்மார்க்கன், பாவத்திற்கு விலகினவர்கள், குற்றமற்றவர்கள் அப்படின்னு. அப்பேற்பட்ட ஒரு சிலர்ல முதன்மையானவர் யோபு. அந்த யோபுவினுடைய 10 பிள்ளைங்க ஒரே நாள்ல செத்து போச்சு. 10 பிள்ளைங்க செத்து போச்சு. ஆடு, மாடு, கழுத, ஒட்டகம் எல்லாம் செத்து போச்சு. ஒய்ஃபு மாத்திரம் இருக்காங்க. பாருங்க, வஸ்திரத்தை கிழிச்சிட்டு நடு தெருவில் வந்து சத்தம் போட்டு கத்துறார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். நண்பர்கள் எல்லாம் 3 பேர் வராங்க. 7 நாள் கூட சாப்பிடாம பட்னியா இருக்கிறான். 7 நாள் கழிச்சு எல்லாரும் கண்ட மேனிக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒய்ஃப் ஒரு புறம் பார்த்து சொல்றா, போதையா நீ வாழ்ந்தது, தேவனை தூஷித்து உன் ஜீவனை விடுங்கிறான். யோபு அப்பதான் சொல்றான், என் பிள்ளைகளுக்காக நான் பரிதபிக்கிறேன். எனக்கு ஆதரவாக இருந்தவைகள், எனக்கு வாசல் தந்தவைகள், எனக்கு பக்கபலமாக இருந்தவைகள், நான் இருந்த இடத்துல என்னை செழிப்பாய் மாற்றினவைகள் எல்லாம் என்னை விட்டு பிடுங்கப்பட்டாயிற்று. பாருங்க, தெருவில் நாயோட நாயா இருக்கிறான். ஒரு சரட்டை ஓட்டை வச்சுட்டு சுரஞ்சிட்டு இருக்கிறான். நைட்டில் படுத்தா எப்போ பொழுது வெடின்னு நினைப்பானா, எப்போ பொழுது வெடிஞ்சா நைட்டு வரும்னு நினைப்பானா. இந்த மலேரியா காய்ச்சல் வந்துட்டா, டைஃபாய்டு வந்துட்டா தூக்கமே வராது. பார்த்துருக்கெல்லாம் அப்படியே எலும்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ணும். எப்போ பொழுது வெடியும், எப்போ பொழுது வெடியும், எப்போ பொழுது வெடின்னு நினைப்போம். பொழுது வெடிஞ்சாலும் தூக்கம் வரா. அப்படியே இந்த வனாந்தரம் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம நிம்மதியா வாழ விடா. யோபுவுக்கு 10 பிள்ளைங்க ஒரே நாள்ல செத்து போச்சு. மனைவி ஒரு பக்கம் ஒரு மாதிரி பேசிட்டா, நண்பர்கள் ஒரு பக்கம் ஒரு மாதிரி பேசுறாங்க. யோபு தன்னால முடிஞ்ச அளவுக்கு ஜெபம் பண்றா. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற மாதிரி தெரியல, ஜெபத்திற்கு பதில் வர மாதிரி தெரியல. இப்ப யோபு இருக்கிற இடமும் வனாந்தரம் தான். இப்ப யோபு சத்தம் போட்டு கத்துறார், எனக்காக யார் பரிதபிப்பா? இறந்து போன, என்னை விட்டு விலகி போன என் பிள்ளைகளுக்காக நான் பரிதபிக்கிறேன். ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லை. ஆண்டவரை பார்த்து கேட்கிறா, நான் முன்னாடி போனேன் அவர் இல்லை, நான் பின்னாடி போனேன் அவர் இல்லை, நான் வலது பக்கம் தேடினேன் அவர் இல்லை, நான் இடது பக்கம் தேடினேன் அவர் இல்லை. அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம்? உத்தமமா வாழ்ந்தேன், நல்லாதான் ஜெபம் பண்ணேன், நல்லாதான் ஆண்டவரை ஆராதிச்சேன், நல்லாதான் ஆண்டவரை துதிச்சேன், உத்தமமா தான் தேவனுக்கு முன்னாடி வாழ்ந்தேன். என் மனசாட்சிக்கு துரோகம் இல்லாமல் தேவனுக்கு முன்னாடி சுத்த மனசாட்சியோட வாழ்ந்தேன். ஆனாலும் சில வலிகள், சில வேதனைகள், சில எதிர்மறையான சூழ்நிலைகள், வனாந்தரம் போல என்னுடைய வாழ்க்கை கசப்பாக மாற்றி என்னை வாழ விடாதபடி, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க விடாதபடி, என் வாழ்க்கையும் சூம்பி போன நிலைமையா இருக்குன்னு இந்த கால வேளையில வந்திருக்கலாம். இல்லையா, நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆண்டவர் நம்ம எவ்வளவு மோசமான இடத்துல கொண்டு போய் வைத்தாலும், வைத்த இடத்தை வைத்தே கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். அப்பேற்பட்ட வனாந்தரத்தில் இழப்புகளுக்கு மத்தியில, தரித்திரத்திற்கு மத்தியில, உடலெல்லாம் சொறி சிறங்காய் மாறி போன நேரத்தில் யோபு ஆண்டவரை பார்த்து இப்படி சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் வாழ்க்கை எவ்வளவு குறுகலான பாதையில, எவ்வளவு நெருக்கமான பாதையில, எத்தனை இழப்புகளுக்கு மத்தியில போனாலும் எனக்காக பரிதாபப்பட்டு மீண்டுமா என் வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடிய கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே பாருங்க, அத்தனை லட்சம் பேரை வழி நடத்த ஆரம்பித்தார். மோசே தொட்டாலே அற்புதம், கை நீட்டினாலே அற்புதம். மோசே ஆசாரிப்பு கூடாரத்திற்குள்ள போனாலே மகிமை வர ஆரம்பித்தது. அவ்வளோ பெரிய பரிசுத்தவான் தேவன், அவனை மாதிரி பூமியில சாந்த குணம் உள்ளவன் ஒருவனும் இல்லை அப்படிங்கிறா. மோசேக்காக கர்த்தர் வைராக்கியமா நிற்க ஆரம்பித்தா. எல்லா மனுஷனுக்கும் ஒரு பக்கம் தான் இருக்கும். எல்லாம் கவனிங்க, இப்ப நான் முன்னாடி நின்று பேசுற இது என் பக்கம், இது உலகம் பார்க்கிற பக்கம். ஆனா எனக்கு மறைவான பக்கம் ஒன்று இருக்கு. அந்த பக்கத்தை யாராலையுமே புரிஞ்சிக்க முடியாது. அந்த பக்கம் மனைவிக்கு தெரியா, புருஷனுக்கு தெரியா, நேசிக்கிறவர்களுக்கு தெரியா, ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பக்கம் திறக்கக்கூடாத சில முடிச்சுக்கு,
அவிழ்க்கக்கூடாத சில முடிச்சுக்கள், வனாந்திரம் போன்ற சில சூழ்நிலைகள். அந்த பக்கம் யாருக்குமே தெரியாது. அந்த பக்கம் நம்மை நேராக நடத்தாது, நம்மை தவிக்க வச்சிரும், நம்மளை திக்குமுக்காட பண்ணிடும், நம்முடைய குழப்ப ஆரம்பிச்சிடும். ஆண்டவர் பதில் தருவாரா தரமாட்டாரான் 1008 கேள்விகளை கொண்டு வர ஆரம்பிக்கும். 90வது சங்கீதம் மோசேயினுடைய ஜெபமா. நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்களேன். பாருங்க 90வது சங்கீதத்தில் 13வது வசனத்தில் மோசே இப்படி சொல்றான், கர்த்தாவே திரும்ப வாரும், எதுவரைக்கும் கோபமா இருப்பே, எனக்காக பரிதபியும். அத்தனை லட்சம் பேரை நடத்தினவன், அத்தனை லட்சம் பேருக்கு கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தவன், அத்தனை லட்சம் பேருக்கு வானத்தின் மன்னாவை பொழிய பண்ணுவதற்கு காரணமா இருந்தவன், அத்தனை பேருக்கு வேண்டிய காடைகளை இறைச்சியை கொடுக்க ஆரம்பித்தவன். ஆனா அவனுடைய அடுத்த பக்கம் ஒன்று இருக்கு. அப்ப ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே திரும்ப வாரும், எனக்காக பரிதபியும். ஒரு நேரத்தில் எல்லாருக்கும் முன்னாடி நல்லா இருப்போம், பார்த்திருக்கல, உயர்ந்த இடத்துல நிற்போம். ஆனால் நம்முடைய வலி, நம்முடைய வேதனை, நம்முடைய முடிச்சுக்கள், அவிழ்க்க முடியாத சில காரியங்கள், நாம் போகிற அந்த கிரிட்டிக்கலான சூழ்நிலைகள் அடுத்தவங்களுக்கு தெரியாது, ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். பாருங்க, இது வெளிப்பிரகாரமாக மனுஷன் பார்க்குற பரிதாபங்கள் வேற, உள்ளுக்குள்ளே நமக்கு நாமளே அழக்கூடிய பரிதாபங்கள் வேற. நான் பேசுறது புரியுதா? அல்லேலூயா. இப்ப மோசே ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஐயா மகிமை எங்க போனாலும் மோசையை தேடி வந்ததையா? ஆசாரிப்பு கூடாரத்துல மோசே கால் எடுத்து வைத்தாலே மகிமையா? ஆனா அப்பேற்பட்ட மோசையினுடைய அடுத்த பக்கங்கள் பரிதாபத்திற்குரியதாய், விளங்கி கொள்ள முடியாததாய், சுமக்கக்கூடாத கனத்து இருதயமுடையதாய், நெருக்கப்படக்கூடிய காரியமாக இருக்க ஆரம்பித்தது. அப்பேற்பட்ட மோசே சொல்றான், திரும்ப வாரும் ஆண்டவரே, எனக்காக பரிதபிக்கக்கூடியவன் ஒருவனும் இல்லை. என்கிட்ட இருந்து நன்மை பெற்றவர்கள் அதிகம், என்னாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அதிகம், என்னாலே நல்ல நிலைமைக்கு போனவர்கள் அதிகம், என்னாலே உங்க மகிமையை கண்டவர்கள் அதிகம். ஆனா என் வாழ்க்கை தான் ஒரு மாதிரி இருக்காண்டவரே, வனாந்திரம் போல இருக்காண்டவரே. சில சூழ்நிலைகள் என்னால் புரிஞ்சு கொள்ள முடியல ஆண்டவரே, ஏன்னு எனக்கும் தெரியல ஆண்டவரே, திரும்ப வாரும் ஆண்டவரே, எனக்காக பரிதபியும். ஒருவேளை இந்த நல்ல காலை வேளையில எல்லாருக்கும் முன்னாடி நல்ல நிலைமையில இருக்கிறேன் பாஸ்டர், எல்லாருக்கும் முன்னாடி பேர் பெருசா இருக்கு பாஸ்டர், எல்லாருக்கும் முன்னாடி உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறேன் பாஸ்டர், ஆனால் என்னுடைய அடுத்த பக்கங்கள் வனாந்திரம் போல இருக்கு. எங்க போறேனே தெரியல, என்ன பண்றேனே தெரியல, எந்த காரியம் நடக்குமோன்னு தெரியல, என்னாலேயே சிலதை புரிந்து கொள்ள முடியல, தனியா நினைச்சா சத்தம் போட்டு ஓன்னு கத்தி அழுகணும் போல தோணுது அப்படின்ற மாதிரி வந்திருக்கலாம். இந்த காலை வேளையில நமக்காக பரிதபிக்கக்கூடிய கர்த்தர் வரப்போகிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நமக்காக நம்முடைய தேவைகளை சந்திக்க, நம்முடைய உணர்வுகளை புரிந்து நமக்காக பரிதபிக்கக்கூடிய கர்த்தர் வரப்போகிறார். ஆமென், அல்லேலூயா. சங்கீதம் 69 சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறான், நிந்தை வேதனை என் இருதயத்தை பிளந்தது, எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று பார்த்தேன், ஒருவனும் இல்லை. வேதனை, நெருக்கம், அவமானம் என் இருதயத்தை அப்படியே குத்தி கிழிச்சது, எனக்காக பரிதபிக்கக்கூடியவன் ஒருவனும் இல்லை. சில நேரத்தில் நம்ம போகிற வழியை புரிந்து கொள்ள முடியாது, மற்றவர்களுக்கு தெரியாது. ஆனா என்னைக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல வந்தோமோ, எத்தனை வருஷம் காத்திருந்தால் ஆண்டவர் சொல்றார், இத்தனை நாளா இவன் என் கூட இருக்கிறான், எனக்காக ஊழியம் செஞ்சிருக்கிறான், எனக்காக பாடுபட்டு இருக்கிறான், எனக்காக ஆத்துமாதாயம் பண்ணிருக்கிறான், இவனை இப்படியே அனுப்பிட்டா என் கூட இருந்ததுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். அதனால இவர்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, ஆராதனையில் அற்புதமா பாருங்க, பாஸ்டர் நல்லா நடத்தினார் பாருங்க. நான் என்ன நினைச்சேன் அதே காரியத்தை பேச ஆரம்பித்தார் பாருங்க. பவுல் சொல்றான், என்னை நாள்தோறும் கொட்டக்கூடிய ஒரு முள் என் இருதயத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னை நாள்தோறும் குட்டுகிற சாத்தானுடைய தூதனா இருக்கு. அதனுடைய கிரீக் வேர்டு இப்படி சொல்லுது, என்னை குத்தி கிழித்து என்னை ரணக்கலமாய் மாற்றி அடுத்த நிலைமைக்கு என்னால போகக்கூடாதபடி என் வாழ்க்கையை ஸ்தம்பித்து போக பண்ணக்கூடிய ஒரு முள், ஒரு வேதனை, ஒரு நெருக்கம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நான் ஆண்டவரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சி கேட்டேன், இது என்னை விட்டு போகட்டையா? ஊரெல்லாம் பிரசங்கம் பண்றேன், ஊரெல்லாம் பெரிய காரியத்தை செய்யறேன், ஆனா என்னை கொற்றுகிற இந்த முள் என்னை விட்டு விலகட்டையா? நான் 3 முறை ஆண்டவர் கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், முள்ளு விலகுதோ இல்லையோ, என் கிருபை உன்னை விட்டு விலகாதையா.
இந்த காலை வேளையில பரிதபிக்கக்கூடிய நமக்காக கிருபை தரக்கூடிய கர்த்தர் இருக்கிறார். சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். பரிசுத்தமாய் வாழ்ந்த யோபுவானாலும் சரி, ஜனங்களை வழிநடத்தின மோசேயானாலும் சரி, பாருங்க ஐரோப்பா கண்டத்தையும் ஆசியா கண்டத்தையும் அசைத்த பவுலானாலும் சரி, எத்தனை பேர் ஆனாலும், எவ்வளவு பெரிய பரிசுத்தவானானாலும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சில வனாந்தரங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆமென். அல்லேலூயா. ஆமா, அப்பேற்பட்ட வனாந்தரத்தில் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்ம போகிற வழி நேரம் இல்லாமல் இருக்கலாம், மற்றவர்களுக்கு புரியாமல் இருக்கலாம், மற்றவர்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். இந்த காலை வேளையில நம்மை வெறுமனே அனுப்பாத ஒரு சர்வ வல்லமையில் ஆண்டவர் வந்திருக்கிறார். அவரை நம்பி வந்தோம் பார்த்தீங்களா, இத்தனை வருஷமா அவரை ஆராதிச்சிங்க பார்த்தீங்களா, இத்தனை வருஷமா அவரை நம்பணும் பார்த்தீங்களா, இத்தனை வருஷமா அவரை சார்ந்து கொண்ட பார்த்தீங்களா, இத்தனை வருஷமா அவருக்கு ஊழியம் செஞ்ச பார்த்தீங்களா. நம்முடைய பரிதாபத்தை புரிந்து, நம்முடைய பலவீனங்களை புரிந்து, நம்முடைய வனாந்தரத்தை புரிந்து, நம்முடைய ஏக்கத்தை புரிந்து, நம்முடைய நெருக்கத்தை புரிந்து, நம்முடைய பசியை புரிந்து, நமக்கு இருக்கிற ஒரு அங்கலாய்ப்பு இருக்கு பார், இது நடந்தா நல்லா இருக்குமே, இது வந்தா நல்லா இருக்குமே, இது செஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு ஏக்கம், ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு பசி இருக்கு பார். அந்த பசியை ஆற்றக்கூடிய பரிசுத்தமுள்ள தெய்வம் நம்ம பட்சத்தில் இந்த மாசத்துல வரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமா, பாருங்க ஆண்டவர் சொல்றார், நான் இவர்களை இப்படியே அனுப்பிவிட மாட்டேன். அதே நெருக்கத்தோட, அதே பலவீனத்தோட, அதே போராட்டத்தோட, அதே பசியோட, அதே ஏக்க பெருமூச்சோட இவர்களை இப்படியே நான் அனுப்பிவிட மாட்டேன்ப்பா, அவர்களை திருப்தியாக்கி அனுப்ப போறேன். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் கேட்கிறார், உங்ககிட்ட ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கா? ஒருத்தர் சொல்றான் 200 ரூபாய்க்கு வாங்கினாலும் என்ன செய்யாது, பத்தாது. இந்த மாதிரி பதில் சொல்ற ஆளு நிறைய பேர் இருக்கு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரால் கூட இந்த அற்புதம் செய்ய முடியாது பிரதர், டாக்டரே சொல்லிட்டாங்க பிரதர், இது அவ்வளவுதான் பிரதர், இது கட்டப்படாது பிரதர், இது நடக்காது பிரதர், அந்த பிள்ளைங்களை யாரும் படிக்க வைக்க முடியாது பிரதர், அந்த குடும்பம் அவ்வளவுதான் பிரதர். இயேசுவுக்கு மேல நம்மளே ஒரு புஸ்தகத்தை எழுதுவோம். எழுதாத மாதிரி என்னை பார்த்தீங்க பார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, பிரச்சனை வந்துடுச்சுன்னா, போராட்டம் வந்துடுச்சுன்னா, வனாந்தரமான நிலைமை வந்ததுன்னா, பிழைக்க வழி இல்லைன்னா, நம்ம ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? உலகம், மனுஷன், சொந்த பந்தம், சூழ்நிலை, உறவு, பிஸ்னஸ், பணம், பேரு, புகழ் எப்பெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்குதோ அப்போ ஆண்டவர் வந்து அதை கமாவா மாற்றி தொடர் கதையாக மாற்றுவார். நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் தடையா முற்றுப்புள்ளியா மாறுதோ அப்பவே தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் நம்ம பட்சத்தில் வரப்போகிறார், ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார், காரியம் நமக்காக மாறுதலாய் முடிய போகிறது. கர்த்தர் யுத்த வீரராய், சேனைகளின் கர்த்தராய், பராக்கிரமம் உள்ளவராய் நம்ம பட்சத்தில் வரப்போகிறார். ஆமென். ஆமா, ஆண்டவர் கேட்கிறார், உங்ககிட்ட ஏதாச்சும் இருக்கா சாப்பிட்றதுக்கு? ஒண்ணுமே இல்லை. சில செத்து போன பொரிச்ச மீன் இருந்துதான். எல்லாம் கவனி, வனாந்தரமான இடம், ஜீவனுள்ளதும் செத்து போகும். ஆனா ஆண்டவர் வனாந்தரத்தில் கூட இருந்தா செத்து போன மீனையும் பழுகி பெருக பண்ணுவார். நான் பேசுறது புரிஞ்சா கையை தட்டி இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, இப்ப கவனிங்க பாப்போம். வனாந்தரம் தான், ஏற்கனவே அந்த மீன் செத்து போச்சு, செத்து போனது பொரிச்சிருக்கு, திரும்ப உயிரோடு வருமா? வரவே வராது. ஆனா ஆண்டவர் சொல்றார், உன்கிட்ட என்ன இருக்கு அதை என்கிட்ட கொடு. எந்த வனாந்தரத்துல பிழைக்க முடியாது நினைச்சியோ, உன் தாகம் தீர்க்கப்படாதோ அதே இடத்துல செத்து போனதை நான் பழுகி பெருக பண்ணக்கூடிய ஆண்டவரா இருக்கிறேன். ஒருவேளை இந்த வனாந்தரமான சூழ்நிலையில நம்முடைய தரிசனம் செத்து போயிருக்கலாம், நம்முடைய குடும்பம் செத்து போயிருக்கலாம், நம்முடைய கையின் பிரயாசம், என்ன சம்பாத்தியம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அந்த வனாந்தரத்துல நம்முடைய விசுவாசம் அற்பமானதா இருக்கலாம், நம்முடைய ஜபம் அற்பமானதா இருக்கலாம், நம்முடைய ஆராதனை அற்பமானதா இருக்கலாம். இந்த வனாந்தரமான சூழ்நிலையில இந்த அற்பமானதை, செத்து போனதை, பலனற்று போனதை, யாருமே கேட்க வழி இல்லாததை ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா கர்த்தர் அதை பழுகி பெருக பண்ணக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, எவ்வளவு சூழ்நிலையானாலும், நம்முடைய ஜெபம் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும், நம்முடைய அர்ப்பணிப்பு எத்தனை மோசமானதாக இருந்தாலும், நம்ம ஆண்டவரோடு பண்ணின பொருத்தனை எத்தனை மோசமானதாக இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு கீழ்த்தரமான, ஜீவனை பறிக்கக்கூடிய வனாந்தரமான நிலைமையா இருந்தாலும், நம்ம கிட்ட இருக்கிறத கொண்டு போய் ஆண்டவர் கிட்ட கொடுப்போமே. கொடுக்கிற பட்சத்தில் அவர் ஆசீர்வதித்து பழுகி பெருக பண்ணி திருப்தியாக்கி மீதம் எடுக்க பண்ணக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, செத்து போனதா இருக்கலாம், கவலைப்படாத, ஆண்டவர் கிட்ட கொடுப்போமே. அதே வனாந்தரத்தில் கர்த்தர் திருப்தியா மாத்துவார். பாருங்களேன், எந்த இடத்துல தாகத்தோடு, ஏக்கத்தோடு, எதிர்பார்ப்போடு இருந்தோமோ அதே இடத்துல நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிற ஆண்டவர். ஆமென். சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, எவ்வளவு செத்து போயிருந்தாலும், எவ்வளவு முடியாததா இருந்தாலும் அவருடைய கரத்தில் அது போய் சேர்ந்துட்டா அவர் பழுகி பெருக பண்ணி நம்மை திருப்தியாக்கி திரும்ப வரும்பொழுது அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி நம்மை கனப்படுத்தி அனுப்பக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா.
ஆமா, உனக்கு எனக்கு தான் ஏன் செத்து போனது. ஆண்டவருக்கு செத்து போனது உயிர் உள்ளதாய் மாற்ற வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆமென். ஆமா, ஏதோ ஒன்று வனாந்தரத்தில் போராடுறம்ப, அவள் தான் இனி பிழைக்க முடியாது, தப்பிக்க முடியாது, எழும்ப முடியாதுன்னு நினைக்கிறம்ப, இந்த மாசத்துல வரப்போகிற நாட்களில் கர்த்தர் நம்மை திருப்தியாக்க மாற்ற போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எல்லா காரியமும் ஜெயமாய் மாறப்போகிறது. ஆமென், ஆமென். நம்முடைய வனாந்தரம் எல்லாவற்றையும் மேன்மையாய் மாற்றும். நம்முடைய வனாந்தரத்தில் கர்த்தர் நம்ம கூட இருந்தார்னா செத்து போனதெல்லாம் உயிரோடு வரும், இழந்து போனதெல்லாம் திரும்ப வரும். எவனோ ஒருத்தன் நமக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாம்பர், நம்முடைய வாழ்க்கையை முடிச்சிட்டாம்பர், நம்முடைய சரித்திரத்தை எழுதிட்டாம்பர், அவன் கண்களுக்கு மத்தியில் கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சகரியா எலிசபெத் ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சாங்க பாருங்க. பாஸ்டர் அவங்க பிரதான ஆசாரிய ஊழியம் முன்னாடி இருக்கிறாங்க. தேசத்துக்கே ஜெபம் பண்ணவங்க, தேசத்தையே ஆசீர்வதிச்சவங்க, தேசத்தினுடைய வாழ்க்கையே கட்டி எழுப்புறவங்க. இவங்க எப்பெல்லாம் தேவ சமூகத்தில் வந்து தேசத்தை, ஜனங்களை, குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறாங்களோ அப்பெல்லாம் அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும். அப்பேற்பட்ட எலிசபெத்துக்கும் சகரியாவுக்கும் நீண்ட நாட்களாக பிள்ளை இல்லாமல் இருக்க ஆரம்பித்ததா. அது எவ்வளோ வழி தெரியுமா? ஊருக்கெல்லாம் ஜெபம் பண்ணி எல்லாம் நல்லா இருக்கும்போது எனக்கு ஒன்று நடக்காமல் போயிட்டா நீங்களே கூட வாங்கிட்டு என்ன சொல்லுவீங்க? அவர்லாம் ஒரு பாஸ்டரான்னுவீங்க. ஆனால் சொல்லாத மாதிரி என்னை பார்க்குறீங்க பார்த்தீங்களா? அல்லேலூயா. ஆமாம், சொல்லிட்டு சொல்லுங்க. அவர் என்ன பாவம் பண்ணாரோ, என்ன அக்கிரமம் பண்ணாரோ, அதனால தான் அவருக்கு நடக்கலை, அதனால தான் அவருக்கு செய்யலை நினைப்போம். ஊருக்கே ஜெபம் பண்ணி பாருங்க, தேவாலயத்தில் ஊழியம் செஞ்சு தேசத்தை ஆசீர்வதித்து, பட்டணங்களை ஆசீர்வதித்து, எல்லாத்தையும் நல்லது செஞ்சு முடிச்சு ஆசாரிய ஊழியம் முடிகிற நேரம். ஆனால் அது வரைக்கும் எலிசபெத்து சகரியாவும் ஜபத்தை நிறுத்தலை பாருங்களேன். ஜபம் பண்ணிகிட்டே இருந்தாங்களா. அந்த ஆசாரிய ஊழியம் முடிகிற நேரத்தில் தேவதூதன் வந்து எலிசபெத்தை பார்த்து, சகரியாவை பார்த்து சொல்றார், சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஐயா, நம்ம எவ்வளோ நாள் அவர் கூட இருக்கிறோமோ அத்தனை நாள் முடியறதுக்குள்ள நம்மளை அப்படியே பரிதவிக்கப்பட்ட நிலைமையிலே அனுப்ப மாட்டாரியா, அதே மாதிரி விட்டுட மாட்டாரியா. அவர் இரக்கம் உள்ளவர். ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தாலும் அதனுடைய பிரதிபலனை திரும்ப தரக்கூடியவரா. எவ்வளோ பாடுபட்டு இருக்கிறோம், எவ்வளோ உழைச்சிருக்கிறோம், பகலா தூக்கமெல்லாம் இருந்திருக்கிறோம். சில நேரத்தில் எடுத்த உத்தரவாதத்தை, ஊழியத்தை உத்தமத்தோடு செஞ்சிருக்கிறோம். எனக்கு இது நடக்கலையே, என் வாழ்க்கையும் வனாந்திர மாதிரி இருக்கே, அடுத்தவன் பார்த்து பரிதாபப்படுற மாதிரி இருக்கே, இத்தனை வருஷம் ஆண்டவரோடு இருந்து எந்த பிரதிபலனும் இல்லையே அப்படின்னு சகரியா எலிசபெத்தை போல ஏதோ ஒரு வலி, ஏதோ ஒரு காயம், ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம வாழ்க்கையை கூட மூடி இருக்கலாம். கவலைப்படாதீங்க. வனாந்தரம் அப்படியே வனாந்தரமா மாறாது, அதை வயல்வெளியாய் மாற்றக்கூடிய கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். ஆமா, பாருங்க, எலிசபெத்தினுடைய கர்ப்பம் செத்து போயிருக்கும், சகரியாவனுடைய கர்ப்பம் செத்து போயிருக்கும். இனி பிள்ளை பிறக்கின்ற எந்த சாத்தியக்கூறு இருந்திருக்கா? அப்பேற்பட்ட நேரத்தில் அந்த ஆசாரிய ஊழியம் முடிஞ்சிட்டு அந்த தேவ பிரசன்னத்தை விட்டு, ஊழியத்தை விட்டுட்டு, சபையை விட்டுட்டு விலகி போக வேண்டிய நேரம். கடைசி நேரத்தில் தேவதூதன் வந்து சொல்றான், சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவி கர்ப்பவதியாகி ஒரு பிள்ளையை பெறப்போகிறார். சகரியாவிலேயே நம்ப முடியல. என்ன கொடுமைனா, இத்தனை வருஷம் ஜபம் பண்ணி சில நேரத்தில் பார்த்தீங்களா, ஜபமும் சடங்காச்சாரமாக மாறிடும். அல்லேலூயா. அப்படியே கேட்டு 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 ரெகுலராக மாறிடும். நம்ம முட்டி போட்டாலே அந்த ஜபன்னு வந்தாலே அந்த ஜப குறிப்பு தான் முன்னாடி வரும். பார்த்துருக்கேல? இதெல்லாம் தெரியாத மாதிரி என்னை பார்க்குறீங்க பாரு. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அந்த ஜப குறிப்பே வந்துடும். ஏன் ஜபம் பண்ணுறேன்னு தெரியாமையே பண்ணுவோம். அல்லேலூயா. புரியுதா நான் பேசுறதே? ஆமா, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் இயேசு கழுதை பவனி போகும்போது ஆராதிச்சாங்களாம். என்ன ஆராதிச்சாங்க? லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் லூக்கா அற்புதமாக எழுதியிருப்பார். நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பரலோகத்திலே சமாதானம் உண்டாவதாகவாம். அது எடுத்து வாசிங்களேன், ரெஃபரன்ஸ் பாருங்க பார்ப்போம். பரலோகத்துக்கு எதுக்கு சமாதானம்? எடுங்க. இந்த பவனி போவாங்களே, சரி ரெஃபரன்ஸ் தெரியல, அப்புறம் பார்த்துக்கலாம். அல்லேலூயா. 19:38 வாசிங்க. தேங்க்யூ. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானம். எல்லாம் கவனிங்க. பரலோகத்துக்கு எதுக்கு சமாதானம்? நான் பேசுறது புரியுதா? ஐயோ, எதுக்காக தலையாட்டுக்கப்பா, புரியுதா நான் பேசுறது? பரலோகத்துக்கு எதுக்கு சமாதானம்? அதுதான் சமாதானத்தின் பிறப்பிடம்.
இந்த ஆராதிக்கும் போது என்ன சொல்லி ஆராதிக்கிறனே தெரியாது சில நேரத்தில். பார்த்திருக்கலாம். ஆமா, உன்னதத்திலே மகிமையும் பரலோகத்துக்கு சமாதானம் வேணாயா, பூமிக்கு தான் சமாதானம் வேணும். நான் பேசுறது புரியுதா? இயேசுவின் ரத்தம் ஜெயம், அல்லேலூயா. பரலோகத்துக்கு சமாதானம் வேணாம். பெரிய ஆர்ப்பரிப்பு நடக்குது. குருத்தோலை ஏந்திட்டான், கழுத மேல இயேசு பவனி போறா, தன் வஸ்திரத்தை எல்லாம் விரிச்சிட்டா. ஆனா ஆராதிக்கிற அந்த ஃப்ளோல என்ன சொல்றனே தெரியாம ஆராதிக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் ஆராதனெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி பார்த்து தேசத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதாராம். உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானா நலமா இருக்குமே அப்படின்னு அந்த பட்டணத்தை பார்த்து அதில் இருக்கிற சகோதரிமார்கள் புருஷன்மார் ஆராதிக்கிறவர்களை பார்த்து அழுதாராம். சில நேரத்தில் நம்ம கூட பார்த்துருக்கீங்களா, என்ன ஜபம் பண்றேன்னே தெரியாம பண்ணுவோம். இதை சொல்றதுக்காக தான் அங்கே போயிட்டு வந்தேன். அல்லேலூயா. இதுக்கப்புறம் யாராலையும் புரிய வைக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். நாம என்ன ஜபம் பண்றேன்னு நமக்கே தெரியாம பண்ணுவோம். அது அப்படியே கண்டினியூவா ஃப்ளோல வர மாதிரியே வர ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அதே மாதிரி தான் சகரியா எலிசபெத்தும் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. ஆண்டவர் வந்து சொல்றார், பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்பதான் இவனுக்கு தெரியுது பொழுது இப்படியும் நடக்குமான். ஆமென். ஐயோ சொல்லுகப்பா, அல்லேலூயா. ஒருவேளை நாம இருக்கிற வனாந்தரத்துல நம்ம ஜபம் கூட ஏதோ ஒண்ணு அன்னைக்கு தொடங்கினது இன்னைக்கு வரைக்கும் முடிக்காம இருக்கிறோம்ல, அது எல்லாவற்றையும் கர்த்தர் முடிச்சு வைக்க போறார் பாரு. அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறார் பாரு. நம்முடைய வேண்டுதலுக்கு விண்ணப்பத்திற்கு கர்த்தர் பதில தரப்போகிறார் பாரு. நம்முடைய வனாந்தரத்தை வனாந்தரமாவே விட்டுட மாட்டா, பரிதபிக்கக்கூடிய நிலைமையில விட்டுட மாட்டா. 4 பேர் நம்மை பார்த்து அசிங்கப்படுத்துற மாதிரி ஆண்டவர் விட மாட்டா. நம்முடைய வனாந்தரத்தில் திருப்தியாக்குவார், மீதம் எடுக்க வைப்பார், நமக்கு தரக்கூடியதை பெஸ்டானதை தருவார், சிறந்ததை தருவார், நல்லதை தருவார், உயர்ந்ததை தருவார். ஆமென். அத்தனை பேர் பிள்ளையை பெற்றெடுத்தாயா, ஆனா அத்தனை பிள்ளைகளும் சகரியா எலிசபெத் பெற்றெடுத்த பிள்ளைக்கு ஈக்குவல் கிடையவே கிடையாது. 6 மாசம் தான் ஊழியம் செஞ்சார். அந்த 6 மாசத்துல பரலோகம் பூலோகம் நரகம் அத்தனை அசைக்க ஆரம்பிச்சுட்டா இருப்பார். ஆண்டவர் நம்ம கிட்ட கொடுத்தா செத்து போனதுலயும் பெஸ்டானது தான் தருவார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். எத்தனை கீழ்த்தரமா, எத்தனை பலவீனமா, எத்தனை இழந்து போனதா இருந்தாலும் கர்த்தர் திரும்ப தரப்போகிறார். ஆமென். என் ஜப வாழ்க்கையும் வனாந்தரம் போல இருக்கு நினைக்கலாம், என் ஆராதனை வாழ்க்கையும் வனாந்தரம் போல இருக்கு நினைக்கலாம், நான் எதிர்பார்த்த காரியம் எனக்கு கைக்கூடி வரல நினைக்கலாம். வனாந்தரத்தில் அவரும் நம்மோடு இருக்கிறார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரை நம்பி வந்தோம், ஆண்டவரை தேடிதான் வந்தோம், ஆண்டவரை தான் அண்டிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் தான் நம்முடைய வாழ்க்கையின் அங்குரமா இருக்கிறார். இந்த வனாந்தரம் அப்படியே போயிடா. இந்த வனாந்தரத்தில் கர்த்தர் திருப்தி ஆக்குவார். ஒருவேளை நான் கடந்து வந்த பாதை கோணலானவைகளாக இருக்கலாம், நான் நடந்து போன பாதை நெருக்கமானதாக இருக்கலாம், என் ஜீவனை பறிக்கக்கூடியதாக இருக்கலாம், என் பலன் எல்லாம் இழந்து போனதாக இருக்கலாம். ஆனால் முடிவில் அவர் எனக்கு முன்னாடி அங்கே நின்றுட்டு இருப்பா. ஒருபோது என்னை வெறுமனை அனுப்ப மாட்டார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். அவர் ஒருபோதும் என்னை வெறுமனை அனுப்ப மாட்டார். என்னை நிறைவாக்கி திருப்தியாக்கி நான் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலாக என்னை ஆசீர்வதித்து என்னை கனப்படுத்தி என்னை அனுப்பக்கூடிய கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. தாவீதோட வாழ்க்கை பாருங்க. அவனை மாதிரி ஆராதிக்கிறவன் யாரும் கிடையாது, அவனை மாதிரி ஆண்டவரை உயர்த்தக்கூடியவன் யாரும் கிடையாது, அவனை மாதிரி சத்துருக்களுக்கு மத்தியில் தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தக்கூடியவங்க யாரும் கிடையாது. எல்லாரும் கோலியத்தை பத்தி பேசும்போது தாவீது மட்டும் வந்து சொல்றான், இஸ்ரவேலின் தேவனை நிந்திப்பதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் எம்மாத்திரம் அப்படிங்கிறான். பாருங்க, சின்ன வயசிலிருந்து ஆண்டவரையே நம்பி ஆண்டவரையே சார்ந்து ஆண்டவரையே அண்டிக் கொள்ள ஆரம்பித்தான். சவுல் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தவன் பொண்ணை பிரிச்சு எடுத்துட்டான். இன்னைக்கு இந்த ஆவி நிறைய மாமியாருக்கு மேல இறங்கிருக்கு. என்ன ஒரு மாதிரியே பார்க்குறீங்க? இயேசுவின் ரத்தம் ஜெயம், அல்லேலூயா. கல்யாணம் பண்ணி கொடுத்தோடனே பொண்ணுக்கு ஃபோன் வாங்கி கொடுத்துருது, பொண்ணு அங்கே மூச்சு விட்டோடனே போய் கூட்டிட்டு வந்துடுது. ஆமென். நல்ல ஆளுங்களை பாருங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமாம், இதுக்கு பேர்லாம் சர்ச்சில் 30 வருஷம் குப்பை கொட்டினது. ஆமென். கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா வரக்கூடாது. இயேசுவின் ரத்தம் ஜெயம். உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை நீங்களே வனாந்தரமாக மாற்றுறது. நீ மட்டும் உன் புருஷன் கூட வாழ்வ, உன் பொண்ணு மட்டும் வாழக்கூடாது, உன் பிள்ளைங்க மட்டும் வாழக்கூடாது. இது என்ன லாஜிக்னு எனக்கும் தெரியல. 36 வருஷமா அந்த ஆள் கூட குப்பை கொட்டிட்டு இல்லை, அந்த ஆள் மாறினாரு. நான் தெரியாம தான் கேட்குறேன், அந்த ஆள் மாறினாரா? அந்த அம்மா கூட 35 வருஷமா குப்பை கொட்டணுமே, உருப்படியே ஒரு டீ போட்டு தரமாட்டேன்து. சும்மா ஆமா சொல்லுங்கப்பா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், அல்லேலூயா. என்ன ஒரு மாதிரி பேய் மாதிரி என்னை பார்க்குறீங்க? ஐயோ, நான் உண்மையை சொன்னேன். அல்லேலூயா. ஒரு டீ உருப்படியா இந்த மனுஷனுக்கு காலையில் 6 மணிக்கு டீ கொடுக்கணுமேன்னு கொடுத்தது கிடையாது.
ஆனால் நம்மளும் 35 வருஷமா வண்டி ஓட்டிட்டோம். வனாந்தரம் தான், நேராக போக முடியலையே, ஜீவனெல்லாம் பறிக்குதே. அல்லேலூயா. புரியுதா இல்லையா? இயேசுவின் ரத்தம் செய்யும். ஆமென். ஆமாம். ஆனால் எல்லாம் கவனிக்க பார்ப்போம். அந்த ஆவி இருக்கக்கூடாது. கல்யாணம் பண்ணி கொடுத்த விட்டுடணும். ஆமென். சொல்லணும். நல்ல தாயாக இருந்தால், ஜெபிக்கிற தாயாக இருந்தால் சொல்லணும். இங்கே பாருமா, உங்கள் அப்பனே இத்தனை வருஷமாக மாறல, நானே கல்யாணம் பண்ணி 4 பிள்ளையை பெற்றெடுத்து 2 பேரை கல்யாணம் பண்ணி வீட்டை கட்டி எழுப்பினல, உங்கள் எல்லாரையும் படிக்க வச்சல, என்னை மாற்றின ஆண்டவர் உன்னையும் மாற்றுவார், நீ போ, உன்னை வாழ வைப்பார்னு சொல்லணும். இதுக்கு பேர் தாய், இல்லைன்னா அது பேய். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. இந்த சொம்ம குடும்பத்தை பிரித்து அப்புறம் எல்லாத்துக்கும் பாஸ்டர்னு வந்து நிற்கிறது, எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு பிரித்து வைக்கிறது மட்டும் நீ லூசிபருக்கு அம்மா மாதிரி ஆளுகளப்பா. நல்லா சொல்லணும்னு தோணிச்சு, சொல்லிட்டேன். இயேசுவின் ரத்தம் செய்யும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஐயா, குடும்பத்தை பிரிக்க கூடாது. யாருமே ஏற்றவங்க கிடையாது, ஆனால் ஏற்றவங்களாய் மாற்றக்கூடிய கர்த்தர் இருக்கிறார். எல்லாமே எதிர்மறையான துருவங்கள் தான். ஆமே. ஆனால் வனாந்தரத்தை நீர்த்தடாகமாக மாற்றக்கூடிய கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். நம்முடைய பரிதாபங்களை புரிந்து கொள்ளக்கூடிய கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், ஒருபோதும் பிரித்து வைக்கவே கூடாது. அல்லேலூயா. ஆமாம், நல்ல விசுவாசத்தில் அறிக்கை பண்ணி சொல்லணும், கர்த்தர் வாழ வைப்பாருமா. நான் உங்கள் அப்பன் கூட குடும்ப நடத்தல, இன்னைக்கு அந்த ஆள் மாறல அப்படின்னு சொல்லணும். உங்கள் அம்மா பாரு எப்படி சத்தம் போடுறா, நான் குடும்பத்தை நடத்தலை, சம்பாதிக்கிற பணத்தை வச்சு உங்களெல்லாம் படிக்க வைக்கல. ஆமாம், என்ன வாழ வச்ச ஒரு உன்னையும் வாழ வைப்பாரா. முந்தின ஆலயத்தினுடைய மகிமை விட பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெருசாக இருக்குண்டா, என் மேலே இருந்த கிருபை விட உன் மேலே கிருபை பெருசாக இருக்குண்டா அப்படின்னு சொல்லி வாழ வைக்கணும். நீங்களே நீதி உள்ள நியாயாதிபதியாக மாறிடுறீங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அது எல்லாத்தையும் தூக்கி தூரம் போடணும். ஆமேன்னு சொல்லுங்க. தேவையில்லாதது எல்லாத்தையும் தூக்கி தூரம் போட்டுட்டு, எத்தனை வனாந்தரமா இருந்தாலும் இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு வாழ வைப்பார், இயேசு கட்டி எழுப்புவார். ஆமா, இவன் மாறவே மாட்டான்னு நினைக்கும் போது நீங்களே போய் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பாருங்க. டே ஜேம்ஸ், உன்னை மாத்தினவரா உங்களை மாற்ற மாட்டாரா? என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? என்ன மாத்தினவர் சொல்லுங்க, என்ன மாத்தினவர் என் எதிராளியும் மாற்றுவார். அல்லேலூயா. ஆமாம், உங்களை நீங்களே கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பார்த்தாலே தெரியும், ஓ நம்மளே மாறும்போது அவன் மாறமாட்டானா, கண்டிப்பாக ஆண்டவர் மாற்றுவார். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ எல்லா வனாந்தரத்தையும் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆமாம், இப்போ கவனிங்க பாப்பா. தாவீது அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தான், சவுல் குடும்பத்தை பிரித்து எடுத்துட்டான், வனாந்தரமாக அலையிறான். தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன், ஆராதிச்சவன். ஒரு இடத்துல கூட தாவீது ஆண்டவரை எதிர்த்து பேசுனதே கிடையாது. ஒரு இடத்துல கூட தாவீது எதிர்த்து பேசுறதே கிடையாது. ஆண்டவர், டேய் நீ தப்பு பண்ணிட்ட, சரி ஆண்டவர். ஏய் அங்கே போகக்கூடாது, சரி ஆண்டவர். நீ சர்ச்சை கட்டக்கூடாது, சரி ஆண்டவர். நம்மளா இருந்தால் தேங்காய் மண்டையை வச்சுன்னு உருட்டுவோம், பார்த்துருக்கலாம். சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. பண்ணுவோம். ஆனால் தாவீது பாருங்களேன், ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் எதிர்த்து பேசுறதே கிடையாது. எனக்கு புரியாத புதிர். அவனை மாதிரி யுத்தத்தில் அனுபவசாலி யாரும் கிடையாது, அவனை மாதிரி ஆராதிப்பதில் அனுபவசாலி யாரும் கிடையாது, அவனை மாதிரி தேவனோடு நடந்ததில் அனுபவசாலி யாரும் கிடையாது, அவனை மாதிரி அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து அதை களிப்பான நீரூற்றாய் மாற்றினவன் யாரும் கிடையாது, அவனை மாதிரி வனாந்தரத்தில் 13 ஆண்டுகள் சுற்றி திரிந்தவன் யாரும் கிடையாது. அப்பேற்பட்டவன் ஒரு நாளும் ஒருபோதும் ஆண்டவரை எதிர்த்து பேசந்தே கிடையாது. அப்படியே கையை தூக்கிட்டு அமைதியாயிடுவான். அப்பேற்பட்ட தாவீதோட வாழ்க்கை அலங்கோலமாய் மாறிப்போய் 1 சாமுவேல் 27 வாசிக்க வேண்டாம், 1வது வசனம் இப்படி சொல்லுகிறது, என்றைக்காகிலும் ஒரு நாள் சவுலுடைய கைகளினாலே நான் செத்து போவேன், என் எதிரி கையில் விழுந்துருவேன், என் வாழ்க்கை முடிஞ்சிடும், இனி என் வாழ்க்கை கட்டப்படாது அப்படின்னு நினச்சிட்டு எல்லாவற்றையும் விட்டு சுக்கோத்துக்கு போயிட்டானா. சுக்கோத்தில் போய் அந்த இடத்துல இருக்கிறான். அமலேக்கியர் வந்து எல்லாத்தையும் அபகரிச்சுட்டு போயிட்டான். பாருங்க, வந்து பார்த்தா வீடெல்லாம் கொளுத்தப்பட்டு இருக்கு, ஆடு மாடெல்லாம் காணாமல் போயிட்டு இருக்கு, எங்க பார்த்தாலும் கருகின ஸ்மெல்லு. நான் என்னை ரொம்ப பாதிச்ச இந்த வார்த்தை. 600 பேர் கூட இருக்கிறான், அத்தனை பேரும் பாருங்க அடங்காதவன், திருடன், தப்பு பண்ணவன், தேச துரோகம் பண்ணவன், அத்தனை பேர் கூட இருக்கிறான். தாவீது சத்தம் போட்டு அழுகுறான். தனக்கு பலன் இருக்கிற வரைக்கும் ஆண்டவரிடத்தில் அழுது முடிச்சுட்டு ஆண்டவரை பார்த்து கேட்குறான். அவன் நம்பிக்கை பாருங்களேன், வீட்டையே கொளுத்திட்டு இனி ஒன்றுமே வராதுன்னு நினச்சிட்டு எல்லாம் தீக்கிரையாக மாற்றப்பட்டு கருகின இடத்துல உட்கார்ந்துட்டு ஆண்டவரை பார்த்து கேட்குறான், எனக்குரியது எப்பவுமே நீங்கள் அழிக்க மாட்டீங்க ஆண்டவரே. அவன் ஆண்டவர் மேலே எவ்வளோ நம்பிக்கை பாருங்களேன். ஆண்டவரை பார்த்து கேட்குறான், நான் போகட்டுமா,
எனக்கு திரும்ப தருவீரா தரமாட்டீரா? ஐயா, எவனோ ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டாயா, எப்படி போச்சுன்னே தெரியலையா, எல்லாமே கருகி போனதா இருக்கு. அப்ப கூட பாருங்க ஆண்டவர் மேல எவ்வளவு நம்பிக்கை. அடி மேல அடி, வேதனைகளுக்கு மேல வேதனை, பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை. ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், நான் போகட்டுமா, எனக்கு திரும்ப தருவீரா? தாவீதை பார்த்து அப்பேற்பட்ட பரிதபிக்கப்பட்ட நிலைமையில் ஆண்டவர் சொல்றார், தாவீதே நீ போ, சகலவற்றையும் திருப்பி கொள்ள போகிறார். ஆமென். வனாந்தரம் தான் தீக்கிரையாக மாற்றப்பட்டதுதான். எதிரி எல்லாவற்றையும் அபகரித்து போனதுதான். திருப்தி ஆகவே முடியாது, திரும்ப பெறவே முடியாது, திரும்ப கைக்குடி வரவே வராது. ஆனா அவனுக்கு ஒரு நம்பிக்கை, என்னை அழைத்தவர், தாயின் கருவில எலும்புகள் உருவாவதற்கு முன்னதாக என்னை தெரிந்து கொண்டவர், என்னை நம்பி இந்த உத்தரவாதத்தை கொடுத்தவர், இந்த வனாந்தரமான நிலைமையில எனக்கு எல்லாவற்றையும் திரும்ப தர போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்றார், நீ போ, சகலவற்றையும் திருப்பி கொள்ள போகிறாய். ஒருவேளை எல்லாரும் பார்த்து கைத்தட்ட நிலைமையில, பரிதபிக்கக்கூடிய நிலைமையில, எல்லாமே இழந்து போய் என் வாழ்க்கையும் அனாந்தரமா மாறி போச்சு நினைக்கலாம். இந்த காலை வேளையில எல்லாவற்றையும் திரும்ப பண்ணக்கூடிய கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். நீ இழந்தது கொஞ்சம், கர்த்தர் உனக்கு திரும்ப தர பொறுத்து அதிகம். நீ இழந்தது கொஞ்சம், கர்த்தர் உன்னை கனப்படுத்த பொறுத்து அதிகம். உனக்கே வழி இல்லாம இருந்த, ஆனா 4 பேரை போஷிக்கத்தக்க கர்த்தனாய் கர்த்தர் உன்னை மாற்ற போகிறார். ஆசீர்வாத வாய்க்காலாய் கர்த்தர் மாற்ற போகிறார். தாவீதுக்கு கொடுத்தது 13 பட்டணங்களுக்கு தாவீது கொடுத்தானா? 2 நாளைக்கு முன்னாடி பச்சை தண்ணிக்கு வழி இல்லாம பரிதபிக்கக்கூடிய நிலைமையில இருந்தான். ஆனா 2 நாளைக்கு பின்னாடி 13 பட்டணங்களை காப்பாற்றக்கூடிய பெரிய போச்சன கர்த்தனாய், ரட்சகனாய் கர்த்தர் மாற்ற ஆரம்பித்தார். இந்த நல்ல காலை வேளையில தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். இனி வாராது நினைச்சம்பேர், தீக்கிரையாக மாற்றப்பட்டிருக்கு பேர், எந்த பக்கம் போனாலும் வழி இல்லாம இருக்கு பேர், வனாந்தரமா மாறி போச்சு பேர், பரிதபிக்க கூடிய நிலைமையில் இருந்தம்பேர். அப்பேற்பட்ட நேரத்தில் அவர் வந்து நம்முடைய பரிதாபத்தை மாற்றி நாம நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலாக அற்புதத்தை செய்ய போகிறார். நம்ம எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்போமா? எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஒருவேளை எதை இழந்து போனாலும், எது நம்மை விட்டு விலகி போனாலும், எல்லாவற்றையும் திரும்ப தந்து வனாந்தரத்துல வழியையும் அவாந்தர வெளிகளில் ஆறுகளையும் உண்டாக்கக்கூடிய கர்த்தர் நம்முடைய பட்சத்துல வந்து நம்மை கனப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்போமா? எழுப்பி நின்று கண்களை மூடுவோம். கடந்த 4 மாசத்துல எதுவுமே நடக்காம இருந்திருக்கலாம். இந்த மாசத்தோடு சேர்த்து சொல்றேன், ஒன்றுமே நடக்காம இருக்கலாம். எங்க போனாலும் இழப்பு, அடி, வலி, வேதனை, பிரச்சனை, போராட்டம், அழுகை, கண்ணீர், நிந்தையா இருக்கலாம். எனக்காக பரிதபிக்கக்கூடியவன் ஒருவனும் இல்லை நினைக்கலாம். என் ஜெபமே, என் உபவாசமே எனக்கு நிந்தையாய் மாறி போனது நினைக்கலாம். இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்றார், சகலவற்றையும் நீ திருப்பிக் கொள்ள போகிறார், சகலவற்றையும் திருப்பிக் கொள்ள போகிறார். அதே வனாந்தரத்துல நாமும் கூட இருக்கிறேன். உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், வாசல் திறக்கும், தடைகள் உடையும், கோணலானவைகள் செவ்வாயாகும். கர்த்தரே அற்புதத்தை செய்ய போகிறார். நல்ல கரங்களை தட்டி